கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார். இவர் பொள்ளாச்சி சார் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணசாமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். முன்னதாக அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தொண்டர்கள் புடைசூட பொள்ளாச்சி ஜெயராமன் ஊர்வலமாக சார் ஆட்சியர் அலுவலகம் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். பரப்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டத்தின் ஒப்பந்தத்தை புதுப்பித்து கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலையாறு, நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். ஆனைமலையாறு திட்டம், நல்லாறு திட்டம் கட்டப்பட வேண்டும், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது வேறு தமிழக மக்களின் நலனுக்காக முல்லை பெரியார் அணைக்கட்டினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்றோ எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அதை பற்றிய அறிவும் அவருக்கு சிறிதும் இல்லை. எனவேதான் 5 ஆண்டு காலம் திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்குள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து டெல்லி அரசின் அனுமதியை பெற்று, வனத்துறையின் அனுமதியை பெற்று உடனடியாக ஆனைமலையாறு, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்புழா திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு நம்முடைய கோவை, திருப்பூர் மாவட்டத்திலே 4.25 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு வாழ்க்கையிலே புத்தொழி ஊட்டப்படும்.